தெய்வத்தின் குரல் மூன்றாம் பாகம். ஆச்சார விஷயங்கள், ஆச்சாரம் குறித்த நூல்கள். 2 தலைமுறையாகவே ஆச்சாரங்கள் எடுபட்டு வருகின்றன. அதனால் இப்போது சாஸ்திரப்படி பண்ணுவதென்றால் எங்கள் அகத்து பெரியவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்க தெரியவில்லையே என்பீர்கள். உங்களுக்கு யார் உபாத்தியாயமோ அல்லது நல்ல ஸ்ரௌதிகளாக ஊரில் யார் இருக்கிறாரோ, ஒவ்வொரு ஜாதிக்கும் அதன் தர்மாச்சாரங்கள் தெரிந்த பெரியவர் இல்லாமல் போக மாட்டார். அவரை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். புஸ்தகங்கள் இருக்கின்றன. எல்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக போட்டு வைத்தியநாத தீக்ஷிதீயம் என்று இருக்கிறது. அத்தனை பெருசாக வேண்டாம் என்றால் சோமதேவ சர்மாவின் புஸ்தகம் இருக்கிறது. முத்துசுவாமி ஐயர் என்றும் ஒருத்தர் தர்மசாஸ்திர சுருக்கம் எழுதியிருக்கிறார். குறிப்பு: ஹிந்து சமய ஆச்சார வழக்குகளை பற்றி தற்போது கீழ்கண்ட தமிழ் புத்தகங்கள் கிடைப்பதாக தெரிகிறது. 1. ஸ்மிருதி முக்தாபலம் என்னும் வைத்தியநாத தீக்ஷிதீயம், 6 பகுதிகள். 2. கௌதம தர்மசூத்திரம். 3. போதாயன தர்மசூத்திரம். இவற்றின் பதிப்பாளர் வேத தர்மசாஸ்திர பரிபாலன சபை, கும்பகோணம். 4. தர்மசாஸ்திர சுருக்கம், ஆர். முத்துசுவாமி ஐயர். பதிப்பாளர் K.M. நாகராஜ ஐயர், கீழ்விடையல், கருப்பூர், கொடவாசல் போஸ்ட், தஞ்சை மாவட்டம். 5. சதாச்சாரம், ஸ்ரீவத்ச சோமதேவ சர்மா. பதிப்பாளர் பவானி புக் சென்டர், 19 ஸ்டேஷன் ரோடு, சென்னை 600033. 6. சைவமானது, நித்திய கன்ம நெறி. கிடைக்குமிடம் தர்மபுரம் ஆதீனம், தர்மபுரம், மயிலாடுதுறை. 7. வைஷ்ணவமானது, ஸ்ரீ வைஷ்ணவ நித்யானுஷ்டான கிரமம். பதிப்பாளர் லிஃப்கோ பதிப்பகம், தீநகர், சென்னை 600017. பழந்தமிழ் நூல்களும் நம்முடைய வைதிக சமயாச்சாரங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கின்றன. ஆச்சார கோவை என்றே ஒன்று இருக்கிறது. திருக்குறள் தொடங்கி ஔவை பாடல்கள், நன்னெறி, அறநெறி சாரம் முதலான நூல்கள் நீதிகளையும் தர்மங்களையும் பொதுவாக சொல்லிக்கொண்டு போகும் போதே அன்றாட வாழ்க்கையில் அனுஷ்டிக்க வேண்டிய வைதிகாச்சாரங்களுக்கும் அங்கங்கே குறிப்பு காட்டிக்கொண்டு போகும். நீதி சாஸ்திர கருத்துக்களை அப்படியே மொழிபெயர்த்து நீதி வெண்பா என்றும் இப்படியொரு புஸ்தகம் இருக்கிறது. பழந்தமிழ் நாட்டில் எந்த அரசனை பற்றியும் புராணத்திலோ இலக்கியத்திலோ சாசனங்களிலோ சொல்லும் போது அவன் மனு நீதிப்படி மறைவழி வருணாசிரமங்களை முறை பிறழாமல் நன்றாக பரிபாலனம் செய்து வந்தான் என்று தப்பாமல் சொல்லி இருப்பதை பார்க்கிறோம். இப்படி பொதுப்படையாக வைதிகாச்சாரங்களை சொல்வதோடு நிற்காமல் நித்தியப்படி வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியமும் எப்படி சாஸ்திராச்சாரப்படி பண்ண வேண்டும் என்று விளக்கி சொல்வதற்கே ஏற்பட்டதுதான் நான் சொன்ன ஆச்சார கோவை. தமிழிலே உயர்ந்த இலக்கிய ஸ்தானம் கொடுத்து போற்றும் நூல்களில் 18 கீழ் கணக்கு என்று 18 புஸ்தகங்கள் உண்டு. இந்த 18இல் ஒன்றுதான் திருக்குறள், இன்னொன்று ஆச்சார கோவை. தமிழ் மக்கள் அதை பார்த்தால் ஆச்சாரங்கள் அத்தனையும் தெரிந்து கொண்டு விடலாம்.